நான் ஒரு சின்ன கருத்து கணிப்பு எடுத்திருக்கேங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் எவ்வளோ வாக்குகள வாங்கும்? அப்படின்னு ஒரு சின்ன கருத்து கணிப்பு. அதாவது இது நேரடியா மக்கள சந்திச்சு அப்படி கிடையாது. இது ஒரு அர்த்தமெட்டிக். அந்த இதில இப்ப நம்ம தமிழக வெற்றிக் கழகம் நான் கணிச்ச வரைய கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்குகளுக்கு மேல வாங்கும். அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் 5,02,00,000 வாக்காளர்கள். அதில் நம்ம எப்படி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டு வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 9 வயதுள்ள பெண்களோட ஓட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 50,00,000 ஓட்டுகள் தோராயமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 19 வயதுள்ள புதிய வாக்காளர் 7,62,308 வாக்காளர் இருக்காங்க. அதே மாதிரி 20 வயதுலேருந்து 29 வயது வரைய 54,00,000க்கு சில்லறை இருக்காங்க. அதே மாதிரி 30 வயதுலேருந்து 39 வயதுக்குள்ள இருக்கவங்க ஒரு 57,00,000 சில்லறை இருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் நம்மளுக்கு கிடைக்கிற வாக்குகள் ஒரு 26,00,000 மட்டும்தான் எடுக்கிறோம். ஏன்னா ஆண் வாக்காளர் நம்ம அதாவது மற்றவங்க கணக்குப்படி நம்ம ஒரு அதில் 20,00,000 பேர் ஒரு 26,00,000 பேர் எடுக்கிறோம் அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட ஆண்கள்கிட்ட ஒரு 20,00,000 ஓட்டுகள் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம அப்போ இருந்தே விஜய் ரசிகர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு 26,00,000 ஓட்டு எடுக்கிறோம். பெண்கள் அதாவது 50 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள், விஜய் மகனை ஏற்றுக்கிற பெண்கள்கிட்ட ஒரு 10,00,000 ஓட்டுகள் எடுக்கிறோம். அப்படின்னு கூட்டி கழித்து பார்க்குறப்ப 1,00,00,000க்கு மேலே உள்ள வாக்குகள் விழுகும். எப்படி பார்த்தாலும் என் கணக்குக்கு மேலே தான் வாக்குகள் விழுகும். இவங்க சொல்கிற கணக்கெலாம் சும்மா போலி கணக்கு, வெத்து கணக்கு. தமிழக வெற்றிக் கழகம் 1,00,00,000 வாக்குகளுக்கு மேலே வெல்லும். போன முறை திமுக வாங்கின ஓட்டு 1,72,00,000 வாக்குகள். அதே மாதிரி அதிமுக வாங்கின ஓட்டு 1,52,000. அதே மாதிரி திமுக வாங்கின ஓட்டு நாம் தமிழர் வாங்கின ஓட்டு 30,00,000 சில்லறை ஓட்டு. இதுதான் கடந்த தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டுகள். 3 கட்சிகளோட ஓட்டுகள். இதில் அமமுக மற்றும் மற்ற கட்சிகளை இதில் சேர்க்கலை. இந்த வாக்குகள் இவ்வளோ தான். இதில் 1,00,00,000 ஓட்டு வாங்கிட்டாருனாலே கிட்டத்தட்ட 60 முதல் 70 தொகுதியில் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், மக்களோட மனநிலைமையை பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தை எந்த நிலைக்கு வச்சுருக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.